Welcome back to our channel Needles and Threads. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான். ஆல்ரெடி நம்ம பேக் பார்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கோம், ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதோட கண்டினியூஷன் தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம பட்டி வந்து கட் பண்ணிடலாம். ஸோ நம்ம பேக் பார்ட் கட் பண்ணும்போதே அதுக்கு சைடில் வந்து இந்த மாதிரி ஒரு பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு கிடைக்கும். இதை வந்து நம்ம அப்படியே பட்டி தைக்கிறதுக்கு வச்சுக்கலாம், பெல்ட் பீஸ் தைக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ இந்த பீஸ் வந்து அதுக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும், எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணும்போது அதோட சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்னொரு பீஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதை வந்து நம்ம பட்டன் பீஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்காக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஃபோல்டிங்கில் இருக்கும். ஸோ நம்மளுக்கு அதை ஃபோல்டிங்கை கட் பண்ணோம் அப்படின்னா 2 பீஸ் கிடைக்கும். வி பட்டி ஹூக் பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு அந்த 2 பீஸ் நம்மளுக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். ரிமைனிங் பார்த்திங்கன்னா கிளாத் வந்து இவ்வளோ தான் இருக்குது. நம்ம கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா 36 சைஸ் உள்ள ப்ளவுஸ் தான். ஸோ 36 சைஸ் ப்ளவுஸ் அப்படின்னா கண்டிப்பாக ஃபேப்ரிக் வந்து 1 மீட்டராவது நம்மளுக்கு வேணும். அட்லீஸ்ட் நம்மளுக்கு லாங் எல்போ ஸ்லீவ் அந்த மாதிரியெல்லாம் வைக்கிறோம் அப்படின்னா 1.20 மீட்டர் வந்து கண்டிப்பாக வேணும். ஸோ கிளாத் வந்து இது பார்த்திங்கன்னா 85 பாயிண்ட் தான் இருக்குது. இந்த கிளாத் வந்து ரொம்ப இன்சஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுனால நான் எக்ஸ்ட்ரா வந்து வேறு ஒரு கிளாத் கொடுத்து தான் ஸ்லீவ்க்கு வந்து லைனிங் கொடுக்க போகிறேன். இது வந்து என்னோடய ப்ளவுஸ் தான் நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நம்ம வந்து பார்ட்டாக கட்டிங் போடுறப்ப கஸ்டமர் ப்ளவுஸை அத்தனை நாள் வந்து வச்சு உங்களுக்கு கிளாஸ் வந்து கொடுக்க முடியாது. சீக்கிரமாக ஒரே டைமில் கட் பண்ணிவிட்டு ஒரே டைமில் ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். என்னோடய ப்ளவுஸ் அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறேன். இதுவே கஸ்டமர் ப்ளவுஸ் அப்படின்னா உங்களோட பாடி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து லைனிங் கிளாத் இவ்வளோ தேவைப்படுது அப்படின்றத சொல்லி கரெக்டாக வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து வேறு ஒரு லைனிங் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன் ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்காக. ஸ்லீவில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன மெஷர்மெண்ட் எடுக்கணுமோ அந்த மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கலாம். ஸ்லீவில் நம்ம எடுக்க போகிற ஃபஸ்ட் மெஷர்மெண்ட் என்னென்னா ஸ்லீவோட லென்த்து தான். ஸ்லீவோட லென்த் எடுக்கிறதுக்காக கரெக்டாக ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி ஸ்லீவில் எந்த விதமான சுருக்கமும் இல்லாத மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்லீவ் பார்ட்டும் பாடி பார்ட்டும் ஜாயின் பண்ணுற அந்த ஜாயிண்ட்டில் இருந்து டேப்பை வச்சுக்கோங்க. ஸ்லீவோட பாட்டம் வரைக்கும் இந்த மாதிரி மெஷர் பண்ணி பாருங்கள் எந்தளவுக்கு உங்களுக்கு மெஷர்மெண்ட் வருதுன்னு. ஸோ இதில் 11.25 வருது கரெக்டாக. ஸோ இது கூட 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. எதுக்காக 1 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் அப்படின்னா ஸ்லீவ் கீழே மடித்து தைக்கிறதுக்கு லைனிங் கொடுத்து கீழே மடித்து தைப்போம். ஸோ அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சும் மேலே வந்து ஸ்லீவை பாடி பார்ட்டோட அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சும் சேர்த்து எக்ஸ்ட்ராவாக எடுத்து மொத்தமாக 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கோங்க. ஸ்லீவோட லென்த் எடுத்ததுக்கப்புறமா சுற்றளவு எடுத்துக்கலாம். ஸ்லீவோட சுற்றளவு எவ்வளோ எடுக்கணும்னு பாருங்கள். மேலே கீழே ஸ்லீவுக்கு மேலே கீழே எந்த விதமான சுருக்கமும் இல்லாமல் இதே மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த ஆம்கோல் ஜாயிண்ட்டில் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் டேப் வச்சு மெஷர் பண்ணணும். இந்த மாதிரியெல்லாம் சாய்வாக வைக்கக்கூடாது. டேப்பை கரெக்டாக அந்த ஆம்கோல் ஜாயிண்ட்டில் இருந்து டேப்பை நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. ஷோல்டரில் அந்த ஜாயிண்ட்டுக்கெல்லாம் கொண்டு போவேணாம், ஸ்லீவோட ஜாயிண்ட்டுக்கெல்லாம் நீங்கள் கொண்டு போவேணாம். கீழே ஆம்கோல் ஜாயிண்ட்டில் இருந்து மேலே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்லீவ் வரைக்கும் வச்சுக்கோங்க. வீடியோவை 1க்கு 2 தடவை நீங்கள் கவனமாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். ஸோ ஸ்லீவோட சுற்றளவு வந்து அதில் 7 இன்ச் கரெக்டாக வருது. தையலுக்கு 1.5 இன்ச் ஆட் பண்ணி மொத்தமாக நீங்கள் 8.5 இன்ச் வந்து ஸ்லீவோட சுற்றளவு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கப்புறமா ப்ளவுஸோட பேக் சைடு திருப்பிக்கோங்க. பேக் பார்ட் சைடில் தான் நம்ம வந்து ஸ்லீவோட ஆம்கோல் சுற்றளவு வந்து அளந்து பார்க்கணும். ஸோ மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டில் இருந்து இந்த மாதிரி அந்த ஸ்லீவோட வளைவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டேப்பை இன்ச் பை இன்ச்சாக வச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஆம்கோல் சுற்றளவு உங்களுக்கு கிடைக்கும். நான் எப்படி வைக்கிறேன் அப்படின்றத வீடியோவை கவனமாக பாருங்கள். ஸோ அந்த ஸ்லீவோட வளைவு மேலேயே இன்ச் பை இன்ச்சாக நீங்கள் வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா ஸ்லீவோட ஆம்கோல் சுற்றளவு நமக்கு கிடச்சிரும். ஸோ 8.25க்கும் கொஞ்சம் ஒரு பாயிண்ட் வந்து கம்மியாக இருக்குது. இப்போ மெஷர்மெண்ட் எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி 2ஆக ஃபோல்ட் பண்ணியிருந்தோம். இப்போ அதை 2ஆக மறுபடியும் ஃபோல்ட் பண்ணி 4ஆக வந்து ஸ்லீவை ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கோம். அதாவது கிளாத்தை ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கோம். கீழே வந்து அன்ஈவனாக இருக்குது அப்படின்றதுனால ஸ்ட்ரெயிட் பண்ணி ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்கு தேவையான லென்த்தை வந்து வச்சுக்கோங்க. நான் வந்து இதில் டோட்டலாகவே தையலுக்கும் சேர்த்து 11.5 இன்ச் வந்து லென்த்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு எந்தளவுக்கு லென்த்து தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஓகேவா? அளவு ப்ளவுஸில் எந்தளவுக்கு லென்த் இருக்கோ அதை விட 1 இன்ச் கம்மியாக சேர்த்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. 11 இன்ச் இருந்ததுன்னா 1 இன்ச் அதிகமாக வச்சு 12 இன்ச்சாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து டோட்டலாகவே தையலுக்கும் சேர்த்து 11.5 இன்ச் மட்டும் லென்த் எடுத்துக்கிறேன்.
ஸோ லென்த்தை வந்து நீங்கள் ஒரு 2-3 இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு லைன் மாறாமல் ஒரே ஸ்ட்ரெயிட்டாக வரும். ஃபஸ்ட்டு லென்த் எடுத்துகிட்டு கட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து சுற்றளவு கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். சுற்றளவு வந்து நம்மளுக்கு தையலுக்கும் சேர்த்து 8.5 இன்ச் வேணும். ஸோ ஃபஸ்ட்டு 7 இன்ச் ரெடி அளவு, எக்ஸ்ட்ரா தையலுக்கு ஒரு 1.5 இன்ச் கரெக்டாக இருக்குது. 8.5 இன்ச் வந்து இந்த கிளாத்தில் கரெக்டாக இருக்குது. நல்லா எண்டு வரைக்கும் சரியாக ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க. 8.5 இன்ச் இதில் கரெக்டாக இருக்குது. ஸோ லைனிங்கில் நம்ம எந்த விதமான அட்டாச்மெண்ட்ஸும் கொடுக்க தேவையில்லை, போதுமான சுற்றளவு இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரெடி அளவு என்னவோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. 7 இன்ச் வந்து நம்மளுக்கு ரெடி அளவு தேவை. அந்த 7 இன்ச் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா தையலுக்கு 1.5 இன்ச் இருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ 7 இன்ச் மார்க் பண்ணி ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா ஓப்பன் சைடில் நம்ம ஸ்கேல் வச்சு தையலுக்கு மார்க் பண்ணி போட்டிருக்கோம் இல்லையா, அந்த சைடில் மேலே இருந்து கீழ்ப்பக்கமாக ஒரு 3.5 இன்ச் வந்து ஆம்கோல் வளைவு போடுறதுக்காக மார்க் பண்ணிக்கோங்க. கை கீழ் இறக்கம் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணி அதை ஸ்ட்ரெயிட்டாக தையலுக்கான அளவில் மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக சின்னதாக ஒரு லைன் வந்து மார்க் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போது மேல் பக்கமாக இருந்து அப்படியே ஆம்கோல் வளைவு போடுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பென் பண்ணி கீழே கொண்டு வாங்க. மேலே ஒரு 2.5 இன்ச்லேருந்து ஒரு 3 இன்ச், 2 to 3 இன்ச் வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வளைச்சி நீங்கள் இந்த எட்ஜோட ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் போட்டிருக்கிற ஆம்கோல் வளைவு வந்து கரெக்டாக அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற பேக் பார்ட்டை எடுத்து நீங்கள் க்ராஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பேக் பார்ட்டில் தையலுக்காக ஷோல்டரில் 1/2 இன்ச் மார்க் பண்ணி போட்டிருப்போம். ஸோ அந்த தையலுக்காக விட்டுருக்கிற அந்த அளவை விட்டுட்டு, ஸோ அதுக்கப்புறமா இன்ச் பை இன்ச்சாக அந்த ஆம்கோல் வளைவு மேலே நீங்கள் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கட்டிங்கோட நம்மளுக்கு ஆல்ரெடி பேக் பார்ட்டில் போட்டிருக்கக்கூடிய அந்த கட்டிங் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்ததுன்னா ஆம்கோல் சுற்றளவு வந்து கரெக்டாக நீங்கள் வளைவு போட்டிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இதை வந்து க்ராஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள். ஸோ இப்போ அதை அப்படியே நம்ம போட்டிருக்கிற ஆம்கோல் வளைவுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. ஸ்லீவோட சென்டரில் நாட்ச் போட்டுக்கோங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஃபோல்டிங்கை வந்து நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. கீழ்ப்பக்கமாக எக்ஸ்ட்ரா போட்டிருக்கிற அந்த லைனை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. ஸ்ட்ரெயிட் பண்ணி நம்ம லைன் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதை கரெக்டாக கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ தையலுக்காக நம்ம 1.5 இன்ச் மார்க் பண்ணி லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துலையும் நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு நாட்ச் போட்டு விட்டுக்கோங்க. இப்போ இதை அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம ஆம்கோல் டீப் கட் பண்ணிடலாம். இப்போது ஃப்ரண்ட்டு சைடில் வந்து நம்ம ஸ்லீவோட ஃப்ரண்ட் பார்ட்டில் மட்டும் டீப் வந்து கட் பண்ண போகிறோம். ஆம்கோல் டீப் கட் பண்ண போகிறோம். ஸோ ஆம்கோல் டீப் கட் பண்ணுறதுக்கு தையலுக்காக நம்ம 1.5 இன்ச் மார்க் பண்ணி நாட்ச் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடம் வரைக்கும் விட்டுருங்க. அதில் நீங்கள் எந்த விதமான கட்டிங்கும் போடக்கூடாது. அதே மாதிரியே மேலே வந்து எந்த இடத்துல இருந்து பெண்டு வருதோ அந்த இடத்துல இருந்து தான் உள்பக்கமாக நீங்கள் டீப் வந்து கட் பண்ணணும். ஸோ மேலே ஸ்ட்ரெயிட்டாக வர்றது வரைக்கும் நீங்கள் எந்த விதமான கட்டிங்குமே போடக்கூடாது. கரெக்டாக பார்த்துக்கோங்க. 1/2 இன்ச் வந்து உள்ளே இறக்கி நீங்கள் இந்த மாதிரி ஆம்கோல் டீப் வந்து கட் பண்ணிக்கோங்க. மேல் பக்கம் அந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற சைடில் வந்து அந்த கட்டிங்கே வரக்கூடாது. ஸோ இது வந்து ஒரு 1/2 இன்ச் கிட்ட நீங்கள் டீப் கட் பண்ணிங்க அப்படின்னா எல்லாருக்குமே காமனாக கரெக்டாக இருக்கும். ஆம்கோல் சைடில் வந்து எந்த விதமான சுருக்கமுமே வராது. ஸ்லீவில் வந்து உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் ரொம்பவே ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு நாட்ச் கொடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறதுக்காக இந்த இடத்துல ஒரு நாட்ச் கொடுத்துக்கோங்க. ஸோ கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 1/2 இன்ச்சு தான் டிஃப்ரென்ஸ் வருது. இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் மட்டும்தான் நம்ம வந்து ஆம்கோல் டிப் கட் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ ஸ்லீவ் வந்து கட் பண்ணியாச்சு. மெயின் ஃபேப்ரிக்கில் எல்லா பீஸுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம கட் பண்ண போகிற மெயின் ஃபேப்ரிக் இது தான். இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக பீகாக் டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த டிசைனை அப்படியே நம்ம இந்த ஃபுல் பீகாக்கும் ஸ்லீவுக்கு வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதில் எந்த கட்டும் கொடுக்காம ஃபுல் பீகாக்கும் ஃபுல் ஸ்லீவுக்கு வர்ற மாதிரி நம்ம கொடுக்கணும். ஸோ அதுக்காக இந்த பீகாக் எந்த அளவுக்கு ஹைட்டில் இருக்கோ அதை அப்படியே நான் ஃபுல்லாக எடுத்துக்கிறேன்.
கரெக்டாக ஒரு தையலுக்கும் சேர்த்து பார்த்தோம்னா ஒரு 11.25 இன்ச் வந்து வரும். ஃபுல் பீகாக் சைஸ்லையும் தையலுக்கும் சேர்த்து ஒரு 11.25 இன்ச் வருது. இப்போ இதை 4ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு சுற்றளவு கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துடலாம். கிளாத் வந்து அகலம் கம்மியாக தான் இருக்குது மெயின் ஃபேப்ரிக்லேயுமே. கரெக்டாக சுற்றளவு 6.5 இன்ச் தான் வருது. ஸோ 2 இன்ச் வந்து நம்மளுக்கு சுற்றளவு பார்த்திங்கன்னா ஸ்லீவோட சுற்றளவு 8.5 இன்ச் இருந்தது. 2 இன்ச் கிட்டே நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் இதுக்கு கொடுத்து அட்டாச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஹைட்டை மட்டும் மார்க் பண்ணி கட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 11.25 இன்ச்சுக்கு மட்டும் மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் வேறு எந்த கட்டிங்கும் கொடுக்க வேண்டாம். சைடில் நம்ம கொடுக்க வேண்டிய அட்டாச்மெண்ட் பீஸ் கொடுத்து அட்டாச் பண்ணதுக்கப்புறமா ஸ்லீவோட ஷேப் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை அப்படியே நீங்கள் ஸ்லீவ்க்கு எடுத்து வச்சுருங்க. இப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து அகெயின் 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. எப்போவும் நம்ம ஃபோல்டு பண்ணுற மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ரெண்டாக ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் லைனிங் வந்து எடுத்துக்கோங்க. பேக் பார்ட் எடுத்துக்கோங்க. பேக் பார்ட் எடுத்துகிட்டு மெயின் ஃபேப்ரிக்கில் இந்த கரைப்பகுதி இருக்கு இல்லையா, அதை விட்டுட்டு அதுக்கு மேலே இருந்த இந்த பேக் பார்ட்டை கரெக்டாக வச்சுக்கோங்க. பேக் பார்ட்டோட ஃபோல்டிங் சைடும் மெயின் ஃபேப்ரிக்கோட ஃபோல்டிங் சைடும் ஒரே சைடில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை ஃபுல்லாக நீங்கள் அப்படியே பால்பின் போட்டு செக்யூர் பண்ணிவிட்டு ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணலாம். நான் வந்து பால்பின்லாம் போடல, ஜஸ்ட்டு நம்ம மேலே ஹைட்டை மட்டும் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். பேக் பார்ட்டோட ஹைட்டை மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோல் சைடில் வந்து ரஃப்பாக இந்த மாதிரி போட்டு விட்டுக்கிறேன். எப்போவுமே மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணும்போது நீங்கள் கரெக்ட் ஷேப்க்கு வந்து கட் பண்ணாதீங்க. எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து கட் பண்ணுங்கள். நம்ம வந்து லைனிங் ஃபேப்ரிக்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் சேர்த்து வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கட்டிங் போடுறப்ப நீங்கள் பர்ஃபெக்டாக கட் பண்ண வேண்டாம். கிளாத் வந்து எக்ஸஸாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பேக் சைடில் வந்து நெக் சைடு வந்து எந்த கட்டிங்குமே நீங்கள் கொடுக்க வேண்டாம். நெக் வந்து கட் பண்ணாமலே எடுத்துக்கோங்க. நெக்கோட ஹைட்டு வித்து எதுவுமே கட் பண்ண வேண்டாம். பேக் பார்ட் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ரிமைனிங் இருக்கக்கூடிய கிளாத்தில் நீங்கள் ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது அகலம் கம்மியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பட்டிக்கு வந்து பத்தாது கிளாத்து. ஸோ அதுக்கு வேறு ஐடியா பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல் க்ராஸ் வர்ற மாதிரி நீங்கள் போட்டு பார்த்து எடுத்துக்கோங்க. பேக் பார்ட் மாதிரியே ஃப்ரண்ட் பார்ட்லேயுமே லைனிங்கை விட கொஞ்சம் மெயின் ஃபேப்ரிக் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. எந்தளவுக்கு எக்ஸஸாக விட்டுருக்கேன் அப்படின்றத பாருங்கள். நீங்களும் இதே மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது மெயின் ஃபேப்ரிக்கில் இவ்வளோ தான் கிளாத் வந்து மிச்சம் இருக்குது. ஸ்லீவ் பார்ட்டுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி அட்டாச் பண்ண வேண்டியது இருக்கு இல்லையா, ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கான பீஸ் வந்து எடுத்து வச்சுருங்க. ஸோ இந்த 2 பீஸ் வந்து ஸ்லீவில் 2 இன்ச் எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்காக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அவ்வளோதான், முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டோம். பட்டி மட்டும் நம்ம இன்னும் கட் பண்ணலை. அதுக்கு வந்து சாரீ பீஸ்லேருந்து கொஞ்சமாக நான் கிளாத் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன். மெயின் ஃபேப்ரிக்கில் சுத்தமாக கிளாத் வந்து பத்தலை. ஸோ சாரீலேருந்து ஒரு 3 இன்ச் 3.5 இன்ச் அகலத்துக்கு வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். சாரீ வந்து இந்த மாதிரி ஒரு கான்ட்ராஸ்ட் கிளாத்தில் தான் கொடுத்துருக்காங்க. உள்ளே நம்ம பட்டிக்கு தான் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. கான்ட்ராஸ்ட் கலராக இருந்தாலும் ப்ராப்ளம் கிடையாது. தாராளமாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதை 4ஆக மடித்து மெஷர் பண்ணி பார்த்தா அகலம் வந்து கரெக்டாக 11.5 இன்ச் வருது. இது நம்மளுக்கு ரொம்பவே தாராளமாக பட்டிக்கு பத்தும். ஸோ 3 இன்ச் ஹைட்டில் தான் எடுத்திருக்கேன். சாரீலேருந்து கட் பண்ணுறதுனால ரொம்ப அதிகமாக சாரீ கிளாத்தை கட் பண்ண வேண்டாம் அப்படின்னு 3 இன்ச் ஹைட்டில் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து 2 பீஸ் தனித்தனியாக கட் பண்ணிவிட்டு 2ஐயும் சேர்த்து ஜாயின் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பட்டி வந்து கரெக்டாக கிடச்சிரும். ஸ்டிச் பண்ணுறப்ப இதெல்லாம் எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, அவ்வளோதான். இன்றைக்கி வந்து நம்ம ஃபுல்லாக கட்டிங் எல்லாமே போட்டு முடிச்சாச்சு. இதில் ஏதாவது டவுட் இருக்குது, ஸ்லீவ் கட்டிங்கில் ஏதாவது டவுட் இருக்குது, உங்களுக்கு மற்ற இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். இதோட ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோ நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.